ஓகே. ரொம்ப அடியா இருக்குடி. ஹாஸ்பிடல் பக்கத்துல தானே எனக்கு இருக்கு. எதுவும் போயிட்டு வந்தா- வேண்டாம், விடு. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். கயல், எங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு நீ மட்டும் உன் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல சக்தி. என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. உன் முகத்தை பார்த்தே உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ உன் குடும்பத்துல உள்ளவங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க. அவங்களுக்கு ஒண்ணுனா எப்படி துடிச்சு போவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ரவுடி பசங்க வீட்டுக்குள்ள புகுந்து உன் குடும்பத்துல உள்ளவங்கள அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு போனதை நினைச்சு நீ மனசளவுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கூட உன் குடும்பத்து ஆளுங்களுக்கு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனைய அப்படியே விட்டுறலான்னு நீ சொன்னது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு கோவம் கடல் அளவு இருந்தாலும் அதை விட ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்குடி. அந்த பொறுமைக்கு நிச்சயமா ஒரு நாள் பலன் கிடைக்கும். இவ்ளோ கஷ்டத்தை நீ தாங்கிட்டு இருக்கல, அதெல்லாம் சீக்கிரமாவே ஒரு முடிவுக்கு வந்துரும். கயல், இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வர்றதுக்கு கண்டிப்பா நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். உன்னை காப்பாத்திட முடியுங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் நான் வேற எதை பத்தியும் யோசிக்கிறதாவே இல்லடி. சக்தி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நான் ஏண்டி உன்னை தப்பா நினைக்க போறேன்? எதுவா இருந்தாலும் சொல்லு. என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரிஞ்ச அந்த நாள்ல இருந்து எப்பவுமே நீ அன்னையில இருந்தே என் கூட தான் இருக்க. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படியாவது எந்த விதத்திலயும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. உண்மைய சொல்லவா, நீ என் கூட இருந்தது பெரிய ஆறுதலாவும் தைரியமாவும் இருந்தது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கையே வந்துச்சு. எனக்காக இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயம் எனக்காக தான் நீ எப்பவுமே இருக்கணும், என்னை பத்தி மட்டுமே யோசிக்கணும்னு என்னால ஒரு மாதிரி சுயநலமா யோசிக்க முடியாது சக்தி. எனக்கு என் வாழ்க்கையை விட இப்ப உன்னோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். என்னை பத்தி யோசிக்கிற நீ ஏன் உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற? ஏய், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அம்மா, அண்ணி, தங்கச்சிங்க, அவங்க எல்லாரும் உன்னதான் நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நீதான் சக்தி. நீ முதல்ல அவங்கள பாரு. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை, உன்னோட எதிர்கால வாழ்க்கைய பத்தி நீ யோசி. ஏய், நீ உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் விட்டுட்டு இப்போ எனக்காக வந்து கஷ்டப்படுறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம், என் குடும்பமும் கூட பிறந்தவங்களும் தான் முக்கியம்னு என்ன சுயநலமா யோசிக்க சொல்றியா? அப்படி இருந்தா தப்பில்ல சக்தி. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தா தப்புதான். நான் என்ன யாருக்காகவோ பண்றேன்? சுயநலம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஏய், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் டி. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிக்கிறதும், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிக்கிறதும் அது ஒரு பாசம். அதுல நமக்குள்ள இருக்கிற நட்பு தானே தவிர இதுல எந்த வகையிலயும் சுயநலம்னு ஒண்ணு இருக்கிறதா நான் யோசிக்கவே இல்லடி. நான் உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உன்னோட குடும்பத்தையும் என்னோட குடும்பமா தான் பாக்குறேன். என் குடும்பத்தை பத்தி யோசிக்க சொன்னல, அப்போ இதுவும் என்னோட குடும்பங்கிற பட்சத்துல அப்போ நான் யோசிக்கிறது சரிதானே? புரியுது, அதத்தான் நானும் சொல்றேன். என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் யோசிக்கிற மாதிரி தான் நானும் உன்னை பத்தியும் என்னோட குடும்பமா நினைக்கிற உன்னோட குடும்பத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிற, ஆனா இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயப்படுறேன். இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல, ஏன் எதிரிங்களால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லல.
அது உனக்கு டைம் இருக்கும்போது வந்து பாரு. எல்லா நேரத்துலயும் என் கூடவே இருந்தனா அது உனக்கும் உன் லைஃபுக்கும் ஏதோ சேஃபா இருக்காதோன்னு எனக்கு பயமா இருக்கு. சக்தி, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீ என் கூடவே எப்பவும் இருக்கிறதுனால என் மேல விழுந்த பழி உன் மேல விழ ரொம்ப நேரம் ஆகாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. என்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏய், நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ. ஆனா நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போறதா இல்ல. அது என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உன் கூட தாண்டி இருப்பேன். ஏய், அதனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு கெட்ட பேர் கூட வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். கேளு சக்தி. இந்த விஷயத்துல உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் கயல். ஏய், எப்படி என்னால உன்னை விட்டுட்டு போக முடியும்? காலையில உன்னை வேலையை விட்டு தூக்குறாங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா ரவுடிங்க பிரச்சனை பண்றாங்க, உன்னை கீழே தள்ளி விட்டு கைய பாரு, உனக்கு அடிபட்டு இருக்கு. ஒரே நாள்ல இவ்ளோ பிரச்சனை ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு போகணும்ல? எப்படி முடியுங்கிற? என்னால அப்படி போக முடியாது. ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உன் கூட சேர்ந்தா எனக்கு கெட்ட பேர் வரும், அதனால என் லைஃப் பாதிக்கும், அதானே சொல்ல வர? கெட்ட பேர் வந்தா வந்துட்டு போகுதுரி, போகட்டும். அதனால என் லைஃப் பாதிச்சா பாதிச்சுட்டு போட்டோம். யாரோ ரோட்ல போறவங்க என்ன நல்லவன்னு சொல்லிட்டு போற வார்த்தைக்காக உன்னை தவிக்க விட்டுட்டு பாதியில என்னால போக முடியாதுடி. சக்தி, நான் உனக்காக மட்டும் சொல்லல, உன்னோட ஃபேமிலிய பத்தியும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் மேல கெட்ட பேர் விழுந்தா அது அவங்களால தாங்கிக்க முடியுமா? உனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க வேற இருக்காங்க, அவங்கள பத்தியும் நீ யோசிக்கணும்ல. அதெல்லாம் நான் பல தடவை யோசிச்சிட்டேன் கயல். எங்க அண்ணன் விஷயத்திலேயே நாங்க கஷ்டத்தை அனுபவிச்சோம். அதுக்கு மேல எந்த விஷயமும் எங்களை பெருசா பாதிக்க போறதில்ல. எங்களை மாதிரி நீயும் உன்னோட குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேன். எங்க அண்ணனை தப்பானவன்னு சொன்னாங்க, அவன் உயிர் போனதுக்கு அப்புறம் அவனை நல்லவன்னு சொன்னாங்க. அவனை தப்பானவங்கன்னு சொல்லும்போது இந்த ஊரை நம்புச்சு, அவனை கேவலமா பேசுச்சு. அதுக்கப்புறம் அவனை நல்லவன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊரு ஐயோ பாவம், ஒரு அப்பாவை இப்படி இறந்து போயிட்டானேன்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு நடுவுல அவமானம் தாங்காம